வணக்கம் கோயம்புத்தூர். அவினாஷி ரோட் நியூ ஃப்ளைஓவர், அதாவது ஜிடி ஃப்ளைஓவர் வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 9 அக்டோபர் அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. இந்த ஃப்ளைஓவருக்கு இந்தியாவோட எடிசன் மிஸ்டர் ஜிடி நாயுடு அவரோட பேர் தான் வச்சிருக்காங்க. நல்ல விஷயம்தான். பட் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃப்ளைஓவர் பற்றி நம்ம பேச போகிறதில்ல. 1971-72 பீரியடில் கட்டி முடித்த அவினாஷி ரோட் ஓல்டு ஃப்ளைஓவர், அதாவது அந்த ரவுண்டானா ஃப்ளைஓவர், அந்த ஃப்ளைஓவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேர் கிடையாது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட செகண்ட் ஃப்ளைஓவர் லேட் 90s கட்டப்பட்ட வடகோவை ஃப்ளைஓவர், அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கிடையாது. அந்த வடகோவை ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பீரியடில் அந்த ஃப்ளைஓவரை ஜேஜே ஃப்ளைஓவர் அப்படிங்கிற பேர் வைக்கலாம் அப்படிங்கிற சில டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எனிவே, கம்மிங் பேக் டு த ரவுண்டானா ஃப்ளைஓவர். இந்த ரவுண்டானா ஃப்ளைஓவருக்கு ஒரு பேர் வச்சா அது எந்த பேர் பர்ஃபெக்டாக இருக்கும்? வெல், என்ன கேட்டிங்கன்னா அம்மு ஃப்ளைஓவர் அப்படிங்கிற பேர் வைக்கலாம். அதுக்கு என்ன காரணம்? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த அவினாஷி ரோட் ஓல்டு ஃப்ளைஓவருக்கு அம்மு ஃப்ளைஓவர் அப்படிங்கிற பேர் தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இந்த அம்முங்கிறவங்க யாரு? அந்த ஃப்ளைஓவர் ஒட்டின மாதிரி கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் ஓட கேம்பஸ் இருக்குது. இந்த மில் பாத்தீங்கன்னா சுமார் 100 வருஷத்துக்கு மேல அந்த ஏரியால ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. 1946 அந்த மில் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க, சம்பளம் ஜாஸ்தி வேணும்னு சொல்லிட்டு. அந்த ப்ரொடெஸ்ட் எங்க நடக்குதுன்னா இப்ப இருக்கிற அந்த ஃப்ளைஓவர் அதை ஒட்டின மாதிரி இருக்கிற அந்த ரயில்வே ட்ராக். ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலா பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அந்த ப்ரொடெஸ்ட் வயலண்டா மாறுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த அம்மு அப்படிங்கிறவங்களோட மரணம். இந்த அம்மு அப்படிங்கிறவங்கள அப்போ பிரிட்டிஷ் போலீஸ் ரைஃபிளோட பட் வச்சு அடிச்சே கொன்னதா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. பட் சில ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த அம்மு அப்படிங்கிறவங்களோட தலையில கன் வச்சுட்டு பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலவரம் பெருசா வெடிக்குது. சுமார் 12-13 பேர் மொத்தமா இறந்து போறாங்க. இப்படி அந்த மில் ஒர்க்கர்ஸோட ரைட்ஸுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணி உயிர் விட்ட அந்த அம்மு அவங்களோட பேரு இந்த ஃப்ளைஓவருக்கு வச்சா பெர்ஃபெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அம்மு ஃப்ளைஓவர் அப்படின்னு இந்த ஃப்ளைஓவரை கூப்பிடலாங்கிறது தான் பெர்ஃபெக்ட்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு ஒரு ரெட் ஹார்ட் இமோஜி போடுங்க. தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.